புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நடிகர் சிவாஜி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அடைந்தவர்கள். அந்த வகையில என்னுடைய மண்ணின் மைந்தன் அருமை பிள்ளை சித்தார்த்தோட நிகழ்வு இன்னைக்கு தமிழின் அடையாளமாக இருக்கக்கூடிய கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட எளிமையின் இலக்கணம் அருமை ஜோகர் ஐயா தேவா சார் உள்ளிட்ட எல்லோரும் நீங்க பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சி. புதுக்கோட்டை என்பது கலைக்கு மட்டுமல்ல, அரசியலுக்கு. இந்த இதன் அந்த தம்பி சூர்யா வெற்றி கொண்டான்னு பார்க்கிறேன். இன்னைக்கு நகைச்சுவை என்ன நகைச்சுவை பிதாமகன் அரசியல் உலகத்தில் வெற்றி கொண்டான். மிகப்பெரிய அப்பேற்பட்ட மனிதர்களை எல்லாம் அடையாளம் காட்டிய ஒரு தமிழ்நாட்டினுடைய 2 சூப்பர் ஸ்டார்ஸ். முதல் பிரிக்கப்படாத திருச்சி மாவட்ட பாகவதராக இருக்கட்டும், சின்னப்பா இருக்கட்டும், 2 சூப்பர் ஸ்டாரையும் தந்தது எங்களுக்கு கோமியன் சொல்கிற பொழுது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். நான் தம்பியோட வீட்டுக்கு போற பொழுது அதையெல்லாம் தாண்டி இங்க ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு என்பது ஒரு தாய் மாமன் தாயாகவும் இருந்து 2 பிள்ளைகளை வளர்க்கிறாப்புற பொழுது கரிகாலன் கற்பையா 2 அற்புதமான சகோதரர்கள் உணர்வை இந்த தாய் மாமன் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரத்தனம் சார்ந்து கொடுக்கக்கூடிய எங்க போனா மாமா, அதெல்லாம் நான் நிறைய நிகழ்வு சொல்றேன். நிறைய ஒவ்வொரு மனிதரை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் நடமாடத்தும் அவர்களுக்கு நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம். அந்த வகையில கரிகாலன் வீட்டுக்கு போகிற பொழுது அந்த பிள்ளையை பார்த்து மலைக்கல்லன் எம்ஜிஆர் மாதிரி ஒரு சின்ன பிள்ளை மினிச்சர் யாரும் அவருடைய கலை உணர்வு இருக்கு, பாடுவான் ஆடுவான் எதுவுமே தெரியாது. பார்த்தவங்களே வந்து மலைக்கல்லன் எம்ஜிஆர் மாதிரி ஆமண்ண கலையில விஷயங்களோடு கத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா மலைக்கல் எம்ஜிஆர் எம்ஜிஆரோட அம்மா பேர் சத்யா. சரி, இதெல்லாம் ஒரு கோவில்ஸ். சோ கரிகாலன் 2 அடி பின்னாடி எடுத்தாலும் கூட சித்தார்த்தத்தை கரம் பிடித்தவருடைய அற்புத தாய் என் அன்பு தந்தை சத்யா இந்த மகனை உச்சத்தில் உயர்த்து காட்டாம ஓய மாட்டாரு. அந்த வகையில நல்ல அற்புதமான, அதனாலதான் பாருங்க எனக்கு மகன் சாண்டி மாஸ்கூர் ஓடி வருதான் பாருங்க. நல்ல இதயங்கள். எங்கள் மண்ணினுடைய மைந்தர் கருணாஸ் அவர்கள் எதிர்காலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா முன்னாள் இடைவேந்தர் சுப்பையா ஐயா வந்திருக்காங்க. பெரிய நிகழ்ச்சியான விஷயம். ஆமா, இங்க வந்து பார்த்தா ஜாதி மதங்களுக்கெல்லாம் தாண்டி இந்து மன்னனில் இருந்த சாமி வந்து உட்காந்துட்டாரு. ஒரு கரையாளுடைய சேமிப்பாருங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்வு. இந்த குழந்தையை கொண்டாடுவதற்காக நீங்க எல்லாம் வந்திருப்பது தனிப்பட்ட முறையில் இந்த குழந்தையோட பெரிய காலம் ராணி ஒரு பொருட்படுத்தி உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ற ஒரு பெருமையா நினைக்கிறேன். ஒரு விஷயம், அடுத்த கிழமை இந்த நிகழ்வு மூலமாக சரி கரிகாலம் இதன் மூலமா என்ன சொல்ல வர்ற நாட்டுக்கு ஒரு கேள்வி வரும்ல, ஒண்ணு இல்லை, குழந்தைகளை பொறுப்பதில்ல. சமீபத்தில் ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன் திருப்பூருடைய அடையாளம் பப்பீஸ் சக்திவேல். அவர் என்னோடு ஒரு நேரத்தை ஒட்டி என் கூட டிராவல் பண்ண ஆசைப்பட்டாங்க. ஒரு 3 மணி நேரம் தனிமையோடு இருந்த பொழுது 15,000 பேர் போனரு பப்பீஸ் சக்திவேல். அவரு திருப்பூருடைய அடையாளம் அவர் தான். அவர் சொன்னார், உரிமை கொடுத்த உடனே பேச்சு போயிட்டே இருந்த பொழுது இவ்வளவு தொழிலாளர்கள் இவ்வளவு தொழில் வச்சிருக்கிறீங்க, ஏன் ஒரே ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன். குழந்தை பெற்கிறது ரொம்ப ஈஸி, அதை வளர்க்கிறது பெரிய டாஸ்க். குழந்தை எதிர்காலத்தில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு சரியான பிள்ளையாக கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் குழந்தை. அந்த வகையில கரிகாலன் சத்யா இந்த தம்பதியரிடம் நான் பார்ப்பது இவ்வளவு பரபரப்பாக இருக்கக்கூடிய இப்படி குழந்தைய வளர்ப்பாங்க, நேரடி கட்டுப்பாட்டு குழந்தை அப்படியே. அந்த வகையில் சித்தார்த்த இறைவனா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. சரீரம் சாரீரம் 2 இருக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டே இருக்கோம். என்ன அது எதை கொடுக்கும்? புத்தகத்தை பார்த்தோம், படிச்சோம், மனப்பாடம் போனோம், பேர் வருவோம், வெற்றி பெற்றோம், அதல்ல. செல்ஃப் கான்பிடன்ஸ். சமுதாயம் எந்த நேரத்தில் எது வேணாலும் செய்யும். அதுல இருந்து தன்னுடைய என்ன சொல்றது, உடம்புக்கு மட்டும் இம்யூனிட்டி பத்தாது, மனசுக்கு தோல்வி தாங்க சக்தி வேணும். புத்தகங்கள் டாக்டர் கலைஞர் தோல்விகளை தாண்டி 96 வயசு வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்தின் நிகழ்காலத்துக்கு நிறைய பேர் அடையாளமா இருக்காங்க. அந்த வகையில சரீரம் என்பது உடம்பு, சாரீரம் என்பது குரல். எவன் ஒருவன் தனது உடம்பையும் தனது குரலையும் காதலிக்கிறானோ அவன் இந்த சமுதாயத்தால் எடுக்கவே முடியாது அந்த பிள்ளை. அந்த வகையில இது அற்புதமா பாடலாம். 5 மொழி அது சாதாரண விஷயம் கிடையாது. அவனோட ஒரு ஞானம் இருக்கிறது. ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொள்வதற்கான வல்லமை இந்த குடும்பத்தில் இருந்தது. அவனை அடையாளப்படுத்தி அந்த குழந்தைய அடுத்த அளவுக்கு போனாங்க. தனிப்பட்ட முறையில இந்த பிள்ளை அடுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவார்.
வந்து வாழ்த்திய இதயங்களுக்கு நன்றி.